கொண்டிருக்கிறேன். When India's team was selected for the World Cup, இந்திய அணியானது அந்த உலக கோப்பைக்காக அங்கே சென்ற பொழுது 15 people were selected. 15 பேர் அதிலே சேர்த்துக் And one கொள்ளப்பட்டார்கள். person was included at the instance of India's captain Mahendra Singh Dhoni. மகேந்திர சிங் தோனி என்கிற இந்திய அணியினுடைய தலைவருடைய வற்புறுத்தலாலே ஒரு நபர் அந்த 15 நபர்களிலே சேர்த்துக் Who கொள்ளப்பட்டார். was that person? அந்த கட்டாயமாய் சேர்க்கப்பட்ட நபர் யார்? Piyush Chawla, the leg spinner. அந்த சவுலா என்று சொல்லப்படுகிற ஒரு லெக் ஸ்பின்னர். He played for India in one-day internationals 2 years ago. 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரே ஒரு அகில உலக விளையாட்டு பந்தயத்திலே கலந்து கொண்டான். He just played one game, that too because Dhoni wanted him just before the World Cup. அந்த வேர்ல்ட் கப்புக்கு முன்பாக வேண்டும் என்று தோனியினுடைய வற்புறுத்தலினாலே ஒரே ஒரு ஆட்டத்திலே விளையாடினான். The selectors threw away more accomplished players like Rohit Sharma of Mumbai and included this Piyush Chawla. இந்த ரோஹித் சர்மா போன்ற மும்பையை சேர்ந்த சிறந்த ஆட்ட வீரர்களை எல்லாம் தள்ளிவிட்டு பீயூஷ் சாவ்லா என்கிற ஒரு ஆட்ட வீரனை சேர்த்துக் கொண்டார்கள். And when India chose the 11 people to play in World Cup games, Dhoni wanted him to play initially even before Tamil Nadu's Ashwin. தமிழகத்தினுடைய அஸ்வின் விளையாடுகிறதுக்கு முன்பாகவே இந்த பீயூஷ் சாவ்லா விளையாட வேண்டும் என்று தோனி வலியுறுத்தினார். He was in the Indian team because of the sovereign choice of the captain Dhoni. கேப்டன் தோனி சொன்னதனாலே இந்திய அணியினுடைய ஒரு அங்கத்தினராக பீயூஷ் சாவ்லா மாறிவிட்டார். That reminds me of something. இது எனக்கு ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்துகிறது. When you were far away, நீங்கள் வெகு தூரமாய் இருந்த பொழுது, when you were still living in rebellion, நீங்கள் இன்னுமாய் முரட்டாட்டமாய் வாழ்ந்து கொண்டிருந்த there is பொழுது, a father in heaven. பரலோக தகப்பன் ஒருவர் இருந்தார். He chose you. அவர் உங்களை தெரிந்து கொண்டார். He loves you. அவர் உங்களை நேசிக்கிறார். He was waiting for you. உங்களுக்கென்றே அவர் காத்திருந்தார். The father heart of God races towards you. அந்த தகப்பனுடைய உள்ளம் உங்களுக்கு நேராய் தேடி வருகிறது. You are still far away from home. இன்னுமாய் நீங்கள் வீட்டை விட்டு வெகு தூரமாய் But இருந்தீர்கள். your father got up from his seat. ஆனால் உங்களுடைய தகப்பனாய் இருக்கிற அவர் பார்க்கிறார். He got up from his seat. அவருடைய இருக்கை விட்டு எழுந்தார். He went out of the door. அவர் அந்த கதவண்டை வந்தார். He was waiting on the gate. அந்த வாசல் அருகே நின்று கொண்டிருந்தார். When you were still far away, இன்னுமாய் வெகு தூரமாய் இருக்கிற when you பொழுது, were still a sinner, இன்னுமாய் நீ பாவியாய் இருந்த his பொழுது, love reached out to you. அவருடைய அன்பு உனக்கு நேராய் எட்டி அடைந்தது. That's what the Bible teaches. அதுதான் வேதம் நமக்கு போதிக்கிறது. The Bible says வேதம் சொல்கிறது in John chapter 15 யோவான் 15வது அத்தியாயம் and verses 16, 16வது வசனம், you did not choose me, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, but I chose you நான் உங்களை தெரிந்து கொண்டேன், and appointed you to bear fruit, நீ கனி கொடுக்கும்படியாக உன்னை அழைத்தேன், fruit that will last. நீடித்து நிலைக்கக்கூடிய கனிகள். He loved us first. அவர் நம்மை முதலாவது நேசித்தார். God chose you தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். not because of your smartness, உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல்களினாலே அல்ல, but because of his sovereignty. ஆனால் அவருடைய ஆளுகையின் தன்மையினாலே. That's what the Bible teaches. அதுதான் வேதம் நமக்கு போதிக்கிறது. That's what the Bible teaches in Romans 9:15. ரோமர் 9:15 அதுதான் நமக்கு சொல்லப்படுகிறது. God says, ஆண்டவர் சொல்கிறார், I will have mercy on whom I will have mercy. நான் யார் மேல் இரக்கம் கொள்வேனோ அவர்கள் மீது நான் இரக்கம் கொள்வேன். He chose you because of his sovereignty. அவருக்கு இருக்கிற சர்வாதிகார தன்மையினாலே அவர் உங்களை தெரிந்து Not கொள்கிறார். because of your smartness, உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல்களினாலே not அல்ல, because of the race that you come from, நீ எந்த ஒரு ஜாதியை சேர்ந்தவனோ அதனாலே அல்ல, not because of your moral qualifications. உங்களுக்கு இருக்கக்கூடிய தார்மீக தகுதிகளினாலே அல்ல. He chose you first. முதலாவது அவர் உங்களை தெரிந்து கொண்டார். This morning the good news I can announce to you is that God loves you. இன்று காலை உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய நற்செய்தியானது தேவன் உங்களை நேசிக்கிறார். If God had a purse, your picture will be on that purse. ஆண்டவரிடத்திலே ஒருவேளை ஒரு பணப்பை, ஒரு பர்ஸ் இருக்கும் என்று சொன்னால் அதிலே உங்களுடைய படத்தை வைத்திருப்பார். If God had a fridge, your picture will be on that fridge. ஒருவேளை தேவனிடத்திலே ஒரு ஃப்ரிட்ஜ் அவருடைய வீட்டிலே இருக்கும் என்று சொன்னால் அந்த ஃப்ரிட்ஜிலே உங்களுடைய படத்தை மாட்டி வைத்திருப்பார். If God had a Facebook account, your picture will be the profile picture. ஒருவேளை ஒரு Facebook அக்கவுண்டை ஆண்டவர் வைத்திருப்பார் என்று சொன்னால் அதனுடைய முன் படமானது உங்களுடைய படமாக இருக்கும். Your mother may forget you, your father may forget you, but God chooses you. He loves you. உங்கள் தகப்பன் உங்களை மறந்து போகலாம், உங்கள் தாய் உங்களை மறந்து போகலாம், ஆனால் தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார்.